ஹாய் பேய் பிரியர்களே, கோஸ்ட் லவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹாரர் ஸ்டோரி தாங்க. உதய்சிங்கிறவர் பெங்களூரில் 2000 வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த காலகட்டத்தில் அவருக்கு நடந்த அதிபயங்கர நிகழ்வை தான் நம்ம இன்றைக்கி ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதி புக் டைம். நான் மதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உதய்சிங்கிறவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதோட இந்த வீடு பார்த்து கொடுக்குற விலையெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விலைகளும் அதிகமாக பண்ணுறாரு. மோகனுங்கிறவர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவருக்கு ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால புதுசாக ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு உதய்சிங்கிட்ட கேட்குறாரு. உதய்சிங்கும் நான் பார்த்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போவே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வீட்டை நேரில் பார்க்க டைம் இருக்காது, நீயே பார்த்துட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு சொல்லு, நான் போய் பால் காய்ச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் சொல்லிடுறாரு. உதய்சிங்கும் தேடுறாரு. அவருக்கு ஒரு இடத்துல கிடைக்குது. 300-400 வீடு எடுக்கிற ஒரு ஃப்ளாட்டில் ஒரே ஒரு வீடு மட்டும் காலியாக இருக்குது. அந்த ரூம் நம்பர் 25. அப்போ அங்கே இருக்கிற வாட்ச்மேன்கிட்ட அவர் விசாரிக்கிறாரு. அவரும் எனக்கு வேறு விஷயமெல்லாம் தெரியலைங்க சார், நான் ஒரு 6 மாதமாக அங்கே வேலை செய்கிறேன். திடீர்னு வருவாங்க, அந்த வீட்டை போய் பார்ப்பாங்க, குடியிருப்பாங்க, ஒரு வாரத்தில் மறுபடியும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் எனக்கு தெரியும், இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் அந்த ஒரு வீடு மட்டும் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு கூட இதை சொல்லிடாதீங்க வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவரும் கேட்டதை எதுவுமே இவர் பெருசாக எடுத்துக்கல. இவர் சரி பரவாயில்ல, கொடுங்க சாவியை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் பார்க்க போகிறாரு. உள்ளே அந்த ரூமுக்குள்ளே இப்போ தான் போகிறாரு. போய் கதவை திறக்கிறாரு. திறந்தா ஜில்லுன்னு ஒரு காற்று வருது. இவர் என்ன நினைக்கிறாரு, வெளியில் மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அதனால அந்த காற்று வருதுன்னு நினைக்கிறாரு. உள்ளே போயிட்டு ரூமெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்பவுமே பிடிச்சி போயிடுது. ரூம் ஒன்று பார்க்குறாரு, சிங்கிள் பெட்ரூம் தான், மற்றபடி கிச்சன் எல்லாமே நல்லா இருக்குது. பால்கனியில் போய் நின்று பக்கத்து ஃப்ளாட்டில் பார்த்துட்ருக்காரு. காற்றெல்லாம் வருதான்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்போ இவர் கதவை திறந்து வச்சுட்டு வந்திருப்பார். அந்த கதவு டம்முன்னு சாத்திக்கிறது. இவர் அந்த பால்கனிலேருந்து வர்ற காற்றனால சாத்தது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதையும் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இவர் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கும்போது யாரோ சல்லுன்னு அந்த பக்கம் போகிற மாதிரி தெரியுது. இவர் காற்றுக்கு தான் அப்படி இருக்குது அப்படின்ட்டு அதையும் இவர் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா உதய்சிங்கிறவருக்கு இந்த மாதிரி எந்த இதுலேயும் நம்பிக்கை இல்லை. பேய் பூதமோ இல்லை பூஜையோ இந்த மாதிரி எதுலையுமே அவருக்கு நம்பிக்கை இல்லாதவர். அதனால் வீடு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மோகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. மோகன் வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சலுக்கு தயாராகிறாரு. அவர் ஃபேமிலியை கூப்பிட்டு வராரு. மோகன் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 4 வயசில் ஒரு பையனும் ஒய்ஃபும் இருக்காங்க. வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சிட்டாங்க. ஒரு வாரம் அப்படியே போயிட்டுருக்கு. அங்கே தான் தங்கியிருக்காங்க. ஒரு வாரம் கழித்து உதய்சிங்குக்கு நைட்டு 12 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த பக்கம் யாருன்னா மோகன் தான் பேசுகிறாரு. படபடன்னு பேசுகிறாரு. எனக்கு இந்த வீட்டை ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதா, எனக்கு எப்படியாவது உடனடியே ஒரு வீடு பார்த்துரு, இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் ஆகிடுது. இவர் திருப்பி ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு ரிங்கே போக மாட்டேங்குது, காலே போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இவரும் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கார். என்ன பதட்டமாக பேசுகிறானே, என்ன பிரச்சனையோ என்னமோன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். இப்படியே ஒரு 2 மணி நேரம் ஆகுது. வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. உதய்சிங்கோட வீட்டு கதவை. இவர் போய் பார்த்தா சொன்ன மாதிரியே மோகன் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவங்க ஃபேமிலியில் அவங்க ஒய்ஃபுக்கு கையில் கட்டு போட்டிருக்கு, தலையில் கட்டு போட்டிருக்கு. அதே மாதிரி சின்ன பையன் ரொம்ப அப்படியே பயந்த மாதிரி அரண்ட மாதிரி இருக்கான். அப்படியே சின்ன பையனை தூக்கிக்கிறாரு உதய்சிங். தூக்கிக்கிட்டு வாங்க உள்ள வாங்கன்னு சொல்கிறாரு. உள்ளே வாங்கிட்டு ஒரு ரூம் கொடுக்குறாரு. இங்கே ரெஸ்ட் எடுங்க, நம்ம எதாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கி ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு பால் வாங்க போயிடாரு. இவர் பால் வாங்க போயிட்டு அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மோகனை கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன தானே நடந்துச்சு, இப்போ சொல்லி என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி பதட்டமாக பேசுனேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருடா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன சின்னதாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா, நான் போய் அந்த வீட்டில் 2-3 நாள் ஆச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே தூங்கணும், எந்த பிரச்சனையுமே இல்லை. 4ஆவது நாள் பார்த்தா பையனை திடீர்னு நைட் டயத்தில் காணோம். வெளியில் பார்த்தா கதவு அந்த பெட்ரூம் கதவு சாத்தி தான் இருக்குது. எப்படி பையன் வெளியில் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயங்கர தேட ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில் பார்த்தா பையன் கிச்சனில் இருந்தான்டா. எப்படி கதவை திறந்து போனான்னு எனக்கே தெரியல. அப்படியே பையனை தூக்கிக்கிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா டிவி நான் போடவே இல்லை, அதுவாக ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கிறா. நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் சொன்னதை முழுசாக கேளு அப்படின்னு சொல்கிறா. சரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவுமே அதில் நம்பிக்கை இல்லாமையே கேட்டுக்கிட்டு இருக்கான். யாரும் உதய்சிங். அப்போ இவர் மோகன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் அன்னைக்கு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பையனை நான் தூக்கிட்டு வந்துட்டு இப்போ நான் பையனை தூங்க வச்சுட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி வெளியில் போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அழுக குரல் கேட்டது. அது சின்ன பையனோட அழுக குரல் தான். நான் பார்க்குறேன், என் பக்கத்தில் தான் பையன் இருக்கான். என் பையன் நல்லாவே தூங்கிட்டு இருக்கான், இவன் இல்லை. அப்போ யார் அழுதுருப்பான்னு பார்த்தா ஒரு வேளை பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எதுவுமே பெருசாக எடுத்துக்கலடா. அதுக்கப்புறம் அந்த அழுக குரல் நல்லாவே கேட்டுச்சு. நீ ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிச்சு. என் ஒய்ஃபு பக்கத்தில் அவங்களும் அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் அது தெரியல. வெளியில் போய் எந்திரிச்சு பக்கத்து ஃப்ளாட்டில் செக் பண்ணேன், எங்கேயுமே இல்லைடா. மறுபடியும் வந்துட்டு
தூங்குறதுக்கு முயற்சி பண்ணேன். தூக்கமே வரல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, கண்ண மூடுனா ஒரு பெண்ணோட உருவம் வருது. அந்த பெண்ணு வந்து அப்படியே நெஞ்சிலயும், வயித்துலயும் அடைச்சுக்கிட்டு அழுகுது. பயங்கரமா வந்துட்டு அழுகுது. அப்படியே கதறி கதறி அழுகுது. அப்புறம் டப்புன்னு கண்ண முழிச்சுட்டேன். முழிச்சுட்டதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரலடா. அதுக்கப்புறம் இப்படி யோசிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியில வந்தேன். வெளியில வந்துட்டு நான் வரும்போது டோர நல்லா லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். லாக் பண்ணிட்டு ஹால்ல உட்காந்து இப்ப டிவி போட்டேன். டிவி போட்டா டிவி கொஞ்ச நேரம் எடுக்கவே இல்ல, ஒர்க் ஆகவே இல்ல. அப்படியே நடந்து பால்கனிக்கு போனேன். பால்கனியில இருக்கும்போது, நான் அத அப்படியே வெளியில வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, டிவி அதுவா ஆன் ஆயிருச்சு. அவன் வந்து உதய் சிங் சொல்றான், "இது நீ தான்டா இப்ப சொன்ன. அப்ப தானே நீ டிவி போட்டு போனேன்னு சொன்ன. கொஞ்சம் நான் பொறுமையா தான் கேளேன்" அப்படிங்கிறேன். "சரி சொல்லு, சொல்லு" அப்படிங்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மோகன் வந்து கன்டின்யூ பண்றாரு. நான் வந்து திரும்பி பார்க்கையில டிவி வந்து ஆன் ஆயிருச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு சீன் போகுது. என்னன்னா, ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அப்ப வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அப்ப வந்து எல்லாருமே ஃபேமிலிலாம் அழுகுறாங்க. சுத்தி இருக்கிறவங்கலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு சீன் போகுது. அப்படியே நானும் அந்த சீனவே உள்ள போயிட்டு நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சத்தம், சின்ன பையன் பேசுற மாரி கேட்குது. "அம்மா அந்த டிவிய போட்டாம்மா, அம்மா அந்த நிகழ்ச்சி ஓடுதும்மா, அம்மா அத ஆஃப் பண்ண சொல்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்டுச்சுடா. நானும் சுத்தி 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 பார்க்குறேன். எங்கேயுமே யாருமே பேசல. ஆனா அந்த சத்தம் வருது. அந்த சத்தம் வந்து உடனே வந்துட்டு அந்த டிவி ஆஃப் ஆயிருச்சு. அ அந்த சீனும் வந்து ஆஃப் ஆயிருச்சு. அப்படியே வந்துட்டு எதுவுமே இல்லாம இருக்கு. சத்தமே இல்லாம இருக்கு. அப்படியே எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சுடா. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், நான் மறுபடியும் உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டு அப்படியே உள்ள போய் பார்க்குறேன், அங்க பையன் படுத்து கிடக்கான். ஒய்ஃப காணோம்டா. இங்க நல்லா டோர லாக் பண்ணிட்டு தான் போனோம். ஒய்ஃப் எங்கே போயிருப்பாங்க? அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து தேட ஒரே அதிர்ச்சியமாவும், ஆச்சரியமா இருந்துச்சுடா. பூட்டி இருந்த கதவ தொறந்து எப்படி வந்து அதுக்கு முந்தின நாள் பையன் வெளியில போயிருந்தா, இப்ப வந்து ஒய்ஃப காணோம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. வெளியில தேட ஆரம்பிச்சா, ஒரு ரூம்ல வந்து ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. ஆனா நல்ல வேளை வேகமா போனதுனால அவங்க தப்பிச்சாங்க. அவங்க கையில இப்ப கத்தி இருக்கு. கத்தி வச்சு கையில லைட்டா அப்படியே கிழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க வேகமா போயிட்டு அந்த கத்திய பிடுங்கி போட்டு, "என்னமாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அப்படியே வந்துட்டு அடமன்ட்டா ஒரு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. இவர் வந்து சப்புன்னு ஒரு அரைஞ்சிறாரு. அரைஞ்சதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆயிடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு வந்துட்டு படுக்க வச்சுறாரு. படுக்க வச்சுட்டு பார்த்தா இப்போ மறுபடியும் பையனை காணோம். என்னடா இது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பையனை தேடுறாங்க. தேடுனா இவர் தேடிக்கிட்டு இருக்கும்போதே கிச்சன்லேருந்து படபடன்னு சத்தம் கேட்குது. கிச்சனுக்கு இவர் ஓடி போய் பார்க்குறாரு. பையன் ஸ்லாப் மேலே உட்காந்துருக்கான். அந்த பையனுக்கு அந்த ஸ்லாப் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும். பையன் வந்து ரொம்ப வந்து சின்னதாக தான் இருப்பான். அவனால் ஏற முடியாது. கீழே பார்க்குறாரு, எதுவுமே வந்து ஏறுன மாதிரியே இல்லை. அதாவது கீழே ஏதாவது போட்டு ஏறின மாதிரி பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்படி மேலே உட்காந்தான்னு இவருக்கு அதை விட ஆச்சரியமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பையனை தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு தூக்கிட்டு வரும்போது, தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் தான் வெளியில் வந்திருப்பாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு ஸ்மெல் அடிக்குது. ரொம்பவுமே கருகின ஸ்மெல் அடிக்குது. இவர் சரி பையன் இது எதுவும் வந்து பற்ற வச்சுட்டானா என்ன மட்டும் மறுபடியும் உள்ளே ஓடுறாரு. உள்ளே ஓடி அங்கே எங்கேயும் பார்க்குறாரு. பார்த்தா எதுவுமே பற்ற வைக்கல, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஸ்மெல் நல்லாவே வருது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி கிடக்கு. சப்பாத்தி இவங்க போடவே இல்லை. அதுக்கு முந்தின நாள் போடலை. இவங்க வந்து சப்பாத்தியை செய்யவே இல்லை. ஆனால் கருகின சப்பாத்தி கிடக்கு. இது யார் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவருக்கு யோசிக்கிற கூட டைம் இல்லை. ஏன்னா ஒய்ஃப் தனியாக ரூமில் விட்டு வந்திருக்காரு. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. மறுபடியும் அந்த பையனை தூக்கிக்கிட்டு ரூமுக்கு ஓடுறாரு. ரூமுக்கு ஓடுனா அதே மாதிரியே அவங்க நினச்ச மாதிரியே வந்து ஒய்ஃப் வந்து செவுத்துல வந்து அடிச்சுக்கிறாங்க அவங்களோட தலையை. அவங்களே வந்துட்டு டம் 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 டம்னு மோதிக்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மறுபடியும் அந்த ஒய்ஃபையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வேகமாக வந்து பூஜை ரூமுக்கு போய் 2 பேருக்குமே திண்ணூறு எடுத்து பூசி விட்றாங்க. திண்ணூறு எடுத்து பூசி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிச்சனில் மறுபடியும் சத்தம் கேட்குது. இவர் நல்லா மறுபடியும் லாக் பண்ணிட்டு தான் போகிறாரு. லாக் பண்ணிட்டு போய் பார்த்தா அந்த பாத்திரமெல்லாம் பயங்கரமாக உருண்டு கிடக்கு. பக்கத்தில் ஒரு பூனை உட்காந்துருக்கு. எந்த பதட்டமும் இல்லாமல் ஒரு கருப்பு கலரில் ஒரு பூனை உட்காந்துருக்கு. இவருக்கே பார்த்தா அந்த பூனையை பார்த்தா பயமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது அந்த பூனை. ரொம்ப பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. கருப்பு கலரில் ரொம்ப பெருசாக கண்ணெல்லாம் நைட் டயத்துக்கு வித்தியாசமாக தெரியுது. அப்படியே வந்து அது அப்படியே வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்துட்டால் அந்த டிவி இப்போ மறுபடியும் அதுவாக ஆன் ஆயிடுது. ஆன் ஆகி அதே சீனு தான் ஓடுது. இவர் பார்த்து அதே ஆக்சிடென்ட் சீனு தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த குரல் கேட்குது. அம்மா அந்த டிவி அந்த சீனை போட்டாமா, அந்த சீனை போடுதுமா, அவனை ஆஃப் பண்ண சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாய்ஸ் கேட்குது. டப்புனு டிவி அதை ஆஃப் ஆயிடுது. இவர் நினச்சிட்டாரு, நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஓடி வந்ததாண்டா அப்போ தாண்டா உனக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் வந்துட்டு இந்த பாரு ஒய்ஃப் இதெல்லாம் அதனால தான் கட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாரு. இவர் சொல்லி முடிச்சனுமே அவர் பயங்கரமாக சிரிக்கிறாரு உதய் சிங். என்னடா சொல்கிற, இந்த காலத்தில் பேயாத பூதமாத, அதுவும் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எப்படிடா இருக்குது, நீ சொன்னது நம்பிக்கையில் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் இந்த வீட்டில் 2 நாள் இருந்துக்கிறேன், நீ இப்போ இந்த வீட்டில் 2 நாள் இருந்துட்டு வா, அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசிக்குவோம் அப்படிங்கிறாரு. இப்போவே போகிறேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர், அப்போவே கிளம்புறாரு. சாவி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே இருக்குது, திங்ஸ் எல்லாம் இருக்குது, பக்கத்தில் கடை இருக்குது, நீ வாங்கிக்க, எதுனா ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. அப்போவே ட்ரெஸ் மட்டும் ஒரு 2 நாளைக்கு எடுத்து வச்சுட்டு இவர் கிளம்புறாரு. கிளம்பிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு.
நம்ம போய் பார்த்துட்டு வந்தால் ஒன்றுமே இல்லை, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாதாரணமாக போகிறாரு. போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணுறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கும்போது இவருக்கு அந்த பால்கனிக்கு போய் நிற்கிறாரு. நின்றுட்டுருக்கு. அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போதே அன்னைக்கு இருந்த மாதிரி அதே மாதிரி ஒரு உருவம் சரட்டுன்னு அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது. இவர் திரும்பி பார்க்குறாரு, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்து டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்து டிவி போடுறாரு. டிவியை போட்டால் உதய்சிங் சொன்ன அதே சீன் ஓடுது, அதே ஆக்சிடென்ட் சீன் ஓடுது. இவர் அப்படியே அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. பார்த்துட்ருக்காரு, என்ன அவன் சொன்ன அதே சீன் ஓடுதுன்னு சொல்லி. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, சுற்றி இருக்காங்க, உறவுக்காரங்களாம் அழுகிறாங்க, அடிச்சுட்டு அழுகிறாங்க. அப்படிங்கும்போது அதே சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்தில் அதே சத்தம் கேட்குது, இவர் சொன்ன மாதிரியேவும். அம்மா இவனும் அந்த சீனே போடுறாமா, அந்த சீனை ஆஃப் பண்ண சொல்லுமான்ட்டு அதே சவுண்டு. டப்புன்னு பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் ஆயிடுது. இவர் கொஞ்சம் அப்படியே குப்புன்னு வேர்த்து போயிடுது. அப்படி சொன்ன மாதிரியே நடக்குது, சொல்லி வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இவர் கிராஸ் ஆன மாதிரி உருவம் மறுபடியும் சரட்டன்னு அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது. இவர் திரும்பி பார்க்குறாரு, அது கிச்சனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இவர் எந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போகிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒழுக்கி விழுந்துடுறாரு. ஏன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அது யாருன்னா ஒரு பூனை. அவர் பார்த்து அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் பூனை. இவர் ஒரு நிமிஷம் பயந்துறாரு அந்த பூனையை பார்த்து. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த பூனையும். இப்போ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இன்னொரு சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு இவர் வெளியில் வராரு. வெளியில் வந்தால் அப்படியே ஒரு உருவம் தெரியுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அந்த உருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு அப்படியே தலையெல்லாம் விரிச்சு போட்டு அப்படியே வந்துட்டு சோகமாக தலையை கீழே போட்டு அப்படியே நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அவர் இப்படி என்ன பண்ணுறாரு, சாக்காய் அப்படியே பின்னாடி போய் ஒரு செவத்தில் போய் விழுகிறாரு. விழுந்துட்டு அந்த உருவத்தை அப்படியே பார்த்துட்ருக்காரு. இப்போ அந்த உருவமே இல்லை. அந்த அவர் விழுந்திருப்பார். அது ஒரு ரூம் மாதிரி இருந்திருக்கும், ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூமில் இப்போ பார்த்தா கையில் தொட்டு பார்க்குறாரு. கையிலெல்லாம் பிசு பிசுன்னு விட்டுது. இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்பவுமே பிசு பிசுன்னு விட்டுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. டப்புன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுது. லைட்டும் இல்லை, சுத்தமாக எந்த வெளிச்சமும் இல்லை. இவர் அந்த செவத்தில் சாஞ்சிருப்பார். அவர் கையில் தோள்பட்டையில் எல்லாமே பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எடுத்துகிட்டு அவரை ஃபோனை தேடுறாரு. நல்ல வேலை ஃபோன் வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. எடுத்து டார்ச் அடித்து பார்க்குறாரு. டார்ச் அடித்து அப்படியே சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாகவே பிசுன்னு ஏதோ அப்படியே ஒழுகிற மாதிரியே இருக்குது. ரூம் ஃபுல்லாக இருக்குது. அது ஃபுல்லாக அது எப்படி சொல்கிறது, அந்த அப்படி பசை மாதிரி இருக்குது. அப்படியே சொட்டாக கீழே ஒழுகிற மாதிரி இருக்குது. செவுத்தில் கீழே எல்லாமே இருக்குது. அவர் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்காரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்து கீழே பார்க்குறாரு. கீழே பார்த்தா கீழே ஒரு உருவம் இருக்குது. அவர் பார்த்த அதே பெண்ணோட உருவம் கீழே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா புழு மாதிரி நெளிஞ்சிட்ருக்கு. அந்த பிசுப்பு ஃபுல்லாக இப்போ அந்த பெண்ணோட உடம்பு மேலே இருக்குது. பிசுன்னு அதே மாதிரி தெரியுது. இவர் சின்ன லைட்டு தான் வச்சுருக்காரு. அதில் ஒரு அளவாக தான் தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிசுப்பாக அந்த பொண்ணு மேலேயே அப்படியே ஒழுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. டப்புன்னு இவரோட காலை பிடிச்சிருது. இவர் உதறி பார்க்குறாரு. நல்ல வேலையை உதறி விட்டுட்டு ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்துட்டு அந்த எங்கே பார்த்தோன்னு யோசிக்கிறாரு. அந்த பெண்ணோட உருவம் ஃபுல்லுமே ரத்த கரையாகவும் இருக்குது. அப்படியே வந்துட்டு காயமாகி ரத்தம் ஒழுகிற மாதிரியும் அதுக்கு மேலே பிசுப்புன்னு வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இவருக்கு. அதை யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு அந்த பெட்ரூம்குள்ளே போயிடறாரு. போய் கதவை சாத்திக்கிட்டு அவர் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அவர் சொன்னதை விட இது மேலே இருக்கே, என்னடா அது அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒரு அழுகை சத்தம் கேட்குது. அழுகை சத்தம் எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட அழுகை சத்தம். இப்போ பலமாக கேட்குது. ஓங்கி அதாவது கதறி அடிச்சுக்கிட்டு அப்படி யாராவது இறந்தா எப்படி எழுவாங்க அந்த மாதிரி அழுகை சத்தம் கேட்குது. இவர் அப்படியே காதை வரட்டே அடைச்சிக்கிறாரு. அதுக்கு மேலேயும் அந்த சத்தம் கேட்குது. ஃபுல்லாக நல்லா காதை அடைச்சிட்டாரு. கண்ணை மூடிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பார்க்குறது எல்லாமே போய் நம்மளோட பிரம்மம் வந்து இப்படி யோசிக்கிறதுனால தான் அப்படி இருக்குது, எதுவும் இல்லை, இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்தா இப்போ லைட் வந்துடுது. எதுவுமே இல்லை. இப்போ அந்த ரூம்குள்ளே ஓடி போய் பார்க்குறாரு. எதுவுமே இல்லை நார்மலாக இருக்குது. அவர் அப்படியே கதவை திறக்கிறாரு. கதவை திறந்துட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி வராரு வெளியில். ஓடி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த வாட்ச்மேன் நிற்கிறாரு. வாட்ச்மேனை பார்த்துக்கிட்டே ஓடுறாரு. வாட்ச்மேன் பின்னாடி ஓடிறாரு. சார் இல்லைங்க, ஏன் இப்படி ஓடுறீங்க, என்னாச்சு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாரு. என்ன சார் உங்கள்கிட்ட தான் கேட்டேன், இந்த வீடியோ பற்றி எப்படி இருக்குன்னு கேட்டேன், நீங்கள் பார்த்தீங்களா ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறாரு. சார் இருங்க சார், என்ன சொன்னாச்சுன்னு சொல்லுங்கள் சார், முதல்ல சொல்லுங்கள் சார், பொறுமையாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நிப்பாட்டி வச்சுட்டாரு. தள்ளி கூட்டிகிட்டு போய் ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு பின்னாடி நிப்பாட்டி வச்சுட்டு சொல்கிறாரு. என்னங்க சார் ஆச்சு அப்படிங்கிறாரு. என்னங்க சார் அது வீடா, அது என்னால் ஒரு நாளே இருக்க முடியல, என் ஃப்ரெண்டு எப்படி 4-5 நாள் இருந்தான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நடந்ததை சொல்கிறாரு. அப்படியாங்க சார், அப்படிலாம் இருந்துச்சாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்கள், அந்த வீட்டில் என்ன இருக்குது, ஏன் வந்து யாருமே குடி வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் உண்மையவே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா,
அந்த வீட்ல சார் இதுக்கு ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான ஃபேமிலி வந்து அந்த வீட்ல இருந்தாங்க. நல்லாவே இருந்தாங்க. சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க ஒய்ஃபு, அப்புறம் வந்து கணவர்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 4 வயசுல பையன் இப்படி தான் இருந்தாங்க. அப்ப வந்து அவர் வேலைக்கு போயிருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அந்த கணவர் வந்து இறந்துட்டாரு. அத தாங்க முடியாம அதவே நினச்சுக்கிட்டு இருந்தா அவங்க வந்து அந்த பையன வந்து சரியாவே பார்த்துக்கல. அப்ப வந்து ஸ்கூல் பஸ் ஏத்த வர்றதுக்கு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்கூல் பஸ் வருமாம். அந்த பஸ் வந்து வரும்போது அவங்க பையன சரியா பார்க்காம விட்டதுனால அந்த பஸ் வந்து அந்த பையன இடிச்சிருச்சுங்க சார். அந்த பையனும் அப்படியே வந்து ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. இந்த 2 இதையுமே நேர்ல பார்த்து அந்த அம்மா வந்து அதனால தாங்க முடியாம அந்த ரூம்குள்ள போயிட்டு என்ன பண்ணாங்க, தூக்கு மாட்டிட்டு இறந்துட்டாங்க. அந்த ரூம்ல தான் இறந்தாங்க. ஆனா வந்து இந்த வெளியில சொன்னா வந்துட்டு என் வேலைக்கே போயிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் அதுக்கப்புறம் தான் சொல்றாரு. நீங்க இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும்லங்க சார். ஏதாவது உயிர் போயிருந்தா என்ன பண்றது? நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. முதல்ல நீங்க அந்த ஓனர்ட்ட இத பத்தி பேசுங்க. பேசிட்டு அத சரி பண்றதுக்கு ஏதாவது பாருங்க சார். முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா வந்து ஏதாவது அடுத்த உயிர் பலி நடக்காம காப்பாத்தணும்ல. இது நம்மவும் தானே இதில சம்மந்தப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க பேசுங்க. நானுமே வந்துட்டு அந்த ஓனர் நம்பர் குடுங்க. நானுமே பேசுறேன். இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரையும் இவரும் வாங்கிக்கிறாரு. அதாவது இவருக்கு அந்த மாரி எதுலயுமே நம்பிக்கை இல்லாதவரு, இவர நேர்ல பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் அனுபவிச்சதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவருமே நம்ப ஆரம்பிக்கிறாரு. இது வந்து ஏதோ ஒரு ஆன்மா இருக்கு இங்க. இந்த ஆன்மாவ நம்ம வெளியில ஓட்டுனா தான் வந்துட்டு அது யாருமே வந்து ஃபேமிலி போய் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளால முடிஞ்சது அந்த ஓனர்ட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு இவர்ட்ட ஒத்துக்கிறாரு மோகன்ட்ட. ஆமாடா நீ சொன்னது உண்மதான். நானும் வந்து நேர்லயே அனுபவிச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்சம் மனதைரியமா இருந்தா நம்ம வந்து அது எதுவுமே வந்து பாதிக்க மாட்டேங்குது. நான் வந்து அப்படிதான் கண்ண மூடிட்டு வந்து இதெல்லாம் எதுவும் இல்ல. நம்ம மனப்பிரமன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கொஞ்சம் கண்ண மூடிட்டு வந்து ரொம்ப தைரியமா இருந்ததுனால வந்துட்டு அது ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. நான் வெளியில வந்துட்டேன். இருந்தாலும் வந்துட்டு அந்த மனதைரியம் கம்மியான இருக்கிறவங்களா இருந்தா இந்த மாரி பயமுறுத்துறது அதிகமா இருக்கும். அவங்க அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு. இவர் அதுக்கப்புறம் அவர் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாரு. ஓ! இப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளும் தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்துக்கிறாரு. அவருக்கு வீடு பார்த்து குடுத்துறாரு. இப்பவும் ஃப்ரெண்டா இருக்காங்க. நல்லாவே இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த ஓனர்ட்ட பேசி அந்த ரூமுக்கு வந்து அவங்க பூஜைலாம் பண்ணி சரி பண்ணிட்டாங்க போல. இப்ப வந்து அந்த வீட்ல வேற ஃபேமிலி இருக்காங்களாம். எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களும் சந்தோஷமா இருக்காங்களாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும், இது நல்லா இருந்தாலும், நல்லா இல்லைனாலும் கீழ கமெண்ட்ல உங்க கருத்துக்கள தெரிவிச்சுருங்க. தேங்க் யூ.